இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பின லிவிங் எ கிரைஸ்ட் சென்டர் லைஃப். கிறிஸ்துவை மையமாய் வைத்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு வட்டம் வரைய வேண்டும் என்றால் ஒரு நடுமைய புள்ளியை கண்டுபிடித்து தான் வட்டம் வரைய வேண்டும். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானாலும் சரி, சபை வாழ்வானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அதற்கு மையம் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். அநேகர் என்கிறார்கள், நான் இயேசுவை அறியாமல் இருந்தேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். நான் ஒருவேளை பிற மதத்திலே இருந்தேன், சபைக்கு வந்து விட்டேன், திருமுழுக்கு பெற்று விட்டேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கிறேன், ஊழியத்திலெல்லாம் பங்கு பெறுகிறேன். அருமையானவர்களே, இது கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை என்ன? அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அதை ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தேன். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதுதான் சிறந்தது என்று எண்ணினேன். ஆனால் வசனத்தை வாசித்த போது நான் புரிந்து கொண்டேன், இதை காட்டிலும் உன்னத வாழ்க்கை என கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை இன்னைக்கு அலசி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸாமுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். எக்ஸாம் முடியல தான் தெரியும் நாம் கிறிஸ்துக்குள் வாழுகிறோமா, வெளியே இருக்கிறோமா என்று. அப்படியானால் அருமையானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். 4 குறிப்புகளை வேகமாய் சொல்லி சரியான நேரத்திலே முடித்து விடு. முதல் குறிப்பு என்ன? A Christ centered life sees Jesus as the source of everything in their life. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிக்கும் அவர்தான், இயேசுதான் சோர்ஸ்னு சொல்றதா கிறிஸ்துவை மையமாய் வைக்கிற வாழ்க்கை. சிலர் வியாதிக்கு ஆண்டவரை நம்புவாங்க, சிலர் விபத்துக்கு நம்புவார்கள், பிராபலம் வந்தால் நம்புவார்கள். ஆனா திருமணம் முடிக்கும் போது நம்ப மாட்டார்கள், இல்லையா? பிசினஸ் பண்ணும்போது நம்ப மாட்டார்கள். கடையில போய் நகைகளை வாங்கி குவிக்கும் பொழுது யாரும் நம்ப மாட்டார்கள். அநேகருக்கு ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். ஆனா பைபிள போட்டிருக்கு என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசுவே the source of everything in their life. நம்ம வாழ்க்கையில எல்லாம் அவர்தான். நம்முடைய பாதுகாப்பு அவர்தான், நமக்கு சுகம் அவர்தான், அதே சமயத்தில் நம்முடைய தேவைகளை சந்திப்பது அவர்தான், நம்முடைய உறவுகளை பாதுகாக்கிறது அவர்தான், நம்முடைய தெரிந்தெடுப்புகளிலே அவர்தான், அல்லது நம்முடைய நித்தியத்திலும் அவர்தான், இல்லையா? எல்லாம் அவர்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாம் அவர்தான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அனுபவிப்பீர்கள் என்றால், நான் தைரியமாய் சொல்வேன், நீங்கள் கிறிஸ்துவை மையமாய் வைத்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கு வெளியே நிற்கிறீர்கள். அப்போ எல்லாம் அவர்தான். சிலர் சொல்வாங்க, ஆண்டவர் என்னுடைய கொஞ்ச தேவையை சந்தித்தார். சிலர் சொல்வாங்க, ஆண்டவர் என் பெரும்பான்மையான தேவையை சந்தித்தார். ஆனா நான் சொல்வேன், ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் சங்கீதம் 126 சங்கீதம் 3 சொல்கிறது, கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். 126 எடுங்கள். சங்கீதம் 126 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த 126 3 பாருங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்படியானால் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பெரியவர். பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறார்? மகிமையில் நிறைவாக்குகிறார். ஒரு வார்த்தை நான் பயப்படுறேன், செல்ஃப் சஃபிஷியன்ட். அதாவது எல்லாரும் என்னால எதையும் சாதிக்க முடியும்பாங்க. ஆனா இந்த எண்ணம், சுயத்தை சார்ந்த எண்ணம்
ஆண்டவரை மையமாய் வைத்த வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே தள்ளிவிடும். ஆனால் தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 10 வாசித்தால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்காக ஆண்டவரை தோத்தரிப்பாயாக. பைபிளை பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் சாமர்த்தியம் என்னுடைய பலன் இதை சம்பாதித்தது என்று சொல்லாதே, சம்பாதிப்பதற்குரிய பலனை நானே அருளுகிறவன். இல்லையா? என்ன ஞானம் புத்தி இருந்தாலும் ஆயுசு இல்லைன்னா வாழ முடியாது. அப்படியே அருமையான ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அதனால முத குறிப்பு என்ன? என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவர்தான் சோர்ஸ். அல்லேலூயா. ஆதியாகமம் 46 எடுத்துக்கிடுங்க. அங்கே யோசேப்பு இறந்து போனான் என்று யாக்கோபு எண்ணுகிறான். பிறகு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். இந்த செய்தியை கேட்டவுடனே மயங்கி விழுகிறான், மூர்ச்சை அடைகிறான். அவன் கண் விழித்து பார்த்தால் யோசேப்பு அனுப்பின வண்டி பாகெல்லாம் வந்திருக்கிறது. உடனே யோசேப்பு சொன்னான், நீர் எங்கள் தேசத்துக்கு வந்துவிடும் என்று. இந்த இடத்துல நானும் நீங்கள் இருந்தா உடனே சூட்கேஸ் எடுத்து துணியை அமுக்கிட்டு எங்க போயிருப்போம்? ஆனா யாக்கோபு அப்படி இல்லை. தன்னை அழைத்து நடத்தின பேசின அந்த ஆண்டவருக்கு போய் பலிபீடம் செலுத்துகிறான், பலி செலுத்துகிறான். அவனுக்குள்ளே ஏராள கேள்விகள். அந்த கேள்விகள் அங்கு சொல்லப்படல. ஆனா கேள்விகளுக்கு பதில் வருகிறது. நான் எகிப்துக்கு போகலாமா? என் கூட வருவீரா? நான் இறந்த பிற்பாடு என்னை திரும்ப கொண்டு வருவீரா? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவன் என் கண்ணை கடைசியாய் மூடுவானா? உடனே ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே, நீ ஏன் தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், உன்னை பெரிய ஜாலியாக்குவேன், உன்னை மறுபடியும் திரும்ப வரப்படுவேன். உன் கண்களை யார் மூடுவா? யோசேப்பு மூடுவான். அப்படியே நடந்தது. அப்படியே தன்னுடைய வழி நடத்தலுக்கு கூட யாரை நம்பினான்? கர்த்தரை நம்பினான். The source of நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைக்கு அவர் தான். நீங்க நம்புங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாவற்றிலும் ஆண்டவரை நான் மையமாய் வைக்க, என்னுடைய எல்லா தேவைகள், வழிநடத்தல், என்னுடைய குடும்ப உறவுகள், என்னுடைய வியாதி, என்னுடைய ஊழியம், என் படிப்பு, என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய உட, எல்லாவற்றிலும் அவர்தான் சோர்ஸ் சொல்லி பாருங்க. இதுக்கு பேர் தான் கிரைஸ்ட் சென்டர் லைஃப். சத்தம் குறைஞ்சிட்டு பாத்தீங்களா? ஏன்னா அநேருக்கு தெரியுது நம்ம கிரைஸ்ட் சென்டர்ல வெளியே நிற்கிறோம். வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, ஆராதனைக்குள்ள உள்ள வந்துருங்க. ரெண்டாவது குறிப்பு என்ன? A Christ-centered life primary focus on the person of Jesus Christ, not the rules of our faith. அது தமிழ்ல சொல்றேன். கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்றது. பாட்டு அல்ல, டான்ஸ் அல்ல, உடைய அல்ல. எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆண்டவரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 எடுங்க, நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, 10வது வாக்கியத்தை பாருங்க. அதுல அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை எழுத, 3ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். அவர் எழுதுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஏதுவான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அங்க பாருங்க 14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி அவர் சொல்றார். முதல்ல அவரை
அப்படியானால் இயேசுவை பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய பாடுகளை, அவருடைய மகிமையான காரியங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு அநேகருக்கு ஃபோக்கஸ் மாறிட்டு இல்லையா? ஃபோக்கஸ் விசுவாசிகளும் மாறிட்டாங்க, ஊழியர்களும் மாறிட்டாங்க, சபையும் மாறிட்டு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை என்ன தெரியுமா? பிரைமரி ஃபோக்கஸ். நம்முடைய முழு ஃபோக்கஸ் யார் தான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கு? ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஒரு காலத்துல ஆண்டவர் தான் உனக்கு ஃபோக்கஸ். இப்போ டெய்லி காலையில் எழுந்து ஷேர் மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கிறேன். தீர்க்கசமா சொல்றேன். பல காலத்துல ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? ஊழியம். இப்ப தெரியுமா? ஊழியத்தல்ல, ஊழியர்களை என்ன செய்கிறாய்? பார்க்கிறாய். ஊழியர்களை பார்க்கிறாய் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில பிரைமரி ஃபோக்கஸ் யார்? ஆண்டவராக்கணும். ஆனால் நாட் த ரூல்ஸ் ஆஃப் அவர் ஃபெய்த். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஆன்மீகத்துக்கு அவங்களே சட்டம் போட்டிருக்காங்க. எங்க இந்தியாவில் பார்த்தா ஏராள ஊழிய அமைப்புகள் உண்டு. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. ஒவ்வொரு சபைக்கு ஒரு கொள்கை உண்டு. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உபதேசம் உண்டு. ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. 3ஆம் அதிகாரத்துல 3வது வாக்கியத்துல பவுல் சொல்றார், ஏனெனில் மாம்சத்தில் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேனம் உள்ளவர்கள். 4, மாம்சத்தின்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமென்றால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்து மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாக இப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் என்ன செய்தவன்? விருத்த சேதனம். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக என்ன செய்தேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காலத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கு முன்னால அவர் ரூல்ஸ் ஆஃப் ஃபெய்த்ல இருந்தார். ஜூயிஸ்னுடைய எல்லாத்திலும் அவரை யாரும் குறை சொல்லவே முடியாது. ஆனா என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ அப்போதே அவர் அவருடைய அடியாராய் மாறுகிறார். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவம் என்பது என்ன தெரியுமா? ரிலிஜன் அல்ல, ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பதிலா எந்த சப்ஸ்டிடியூட்டையும் நாம் கொண்டு வரவே கூடாது. ஆகவே தான் அருமையானே, அங்கே எபிரேய நிருபத்தை எடுங்கள், 12ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அதிலே வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 1 பாருங்கள். அங்கே சொல்ல, ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய யாரை நோக்கி. அப்போ நம்முடைய பிரைமரி ஃபோக்கஸ் யார் தான்? இயேசு. முதலாவது சொன்னேன், நம்முடைய சோர்ஸ் யார் தான்? ஆண்டவர். ரெண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய பிரைமரி ஃபோக்கஸ் யார் தான்? ஆண்டவர். சாத்தான் ரொம்ப தந்திரசாலி. தேவ சமத்துல 3 ஆர்ச்சி ஏஞ்சல், அதாவது 3 தேவதூதர்கள். ஒருவன் கேப்ரியல், அவரு மெசேஜை கொண்டு வருவார், மெசேஜை கொண்டு போவார். மிகாவேல் நமக்காக யுத்தம் செய்வார். ஆனா இந்த லூசிபர் என்பது அவரு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆண்டவர் வைத்த பேரு லூசிபர். இந்த லூசிபர் பேரு பின்னால சாத்தான்னு நினைச்சிட்டு மாறிட்டு. இந்த லூசிபருடைய வேலை என்ன தெரியுமா? வொர்ஷிப். என்ன செய்யறது?
ஒரு நாள் அவனுக்கு பெருமை வந்துச்சு. ஆண்டவர் மேல் போக்கஸை விட்டுட்டு தான் மேல போக்கஸ் வைத்தான். அவ்வளவுதான், விழுந்து போன. நான் என் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன், வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவளை காட்டிலும் இந்த ஒர்ஷிப் காரங்களை பிசாசு ரொம்ப என்ன செய்றான், என்ன சத்தமே இல்லை, ரொம்ப தோடுறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஆராதனையை விரும்புகிறவர், ஆனால் வசனம் பிரசங்கம் பண்ணுகிற எங்களுக்கு ரசிகர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? உண்டு. நீங்க சொல்றத பார்த்தா உங்ககிட்ட இருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு யார் தான் வேணும்? முதல் குறிப்பு என்ன? சோர்ஸ் தான் கிரைஸ்ட் என்ற லைஃபுக்கு அடையாளம். ரெண்டாவது, நம்முடைய போக்கஸ் யார் தெரியுமா? கிரைஸ்ட். மூன்றாவது குறிப்பென, a Christ-centered life wants no one to get the glory except Christ. அதோட பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நம்ம மகிமையை செலுத்தும். இதை செலுத்தாம யாருக்காவது ஒருவருக்கு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிரைஸ்ட் என்ற லைஃப் அல்ல. அதாவது கிறிஸ்துவை மையமாய் வைக்கிற வாழ்க்கை என்ன? இயேசுவை தவிர நான் யாரையும் மகிமைப்படுத்த மாட்டேன், மேன்மைப்படுத்த மாட்டேன். சிலர் அழகை மேன்மைப்படுத்துவாங்க, சிலர் திறமையை மேன்மைப்படுத்துவாங்க, சிலர் பணத்தை மேன்மைப்படுத்துவாங்க, சிலர் இனத்தை மேன்மைப்படுத்துவாங்க, சிலர் மொழியை நினைச்சுவாங்க மேன்மைப்படுத்துவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் உண்டு. சில சபைகளை குறித்து கூட நினைச்சுவாங்க மேன்மைதான். ஆனா இயேசுவை தவிர வேறு யாருக்கும் நம்ம மகிமை செலுத்தக்கூடாது. பைபிளை எடுக்க தானியேல் 4:30. தானியேல் 4:30 நேபுகாத்நேச்சர் சொன்னார், நான் கட்டின அவன் வாயில் இருக்கும் போதே அவனை தள்ளினார். அவன் என்ன செய்தான்? அவன் மாடு மேய்வது போல மேய்த்தான் இல்லையா? தானியேல் 4 நேபுகாத்நேச்சர் சொன்னார், நான் கட்டின பாபிலோன் என்றான். அதே சமயத்தில் பாருங்க, அப்போஸ்தலர் 12:23 அங்கே ஏரோது ராஜா அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறான். அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசுகிறான் என்றால் தேவ செய்தி அல்ல, அவன் ஒரு உரையாற்றுகிறான். உரையாற்றும் போது மக்கள் எல்லாரும் சொன்னார்கள், இது ஆண்டவரின் சத்தம். ஆனா அவன் வாயை திறந்து ஆம் என்று சொல்லல. அவனோட ஹார்ட்டை ஆண்டவர் பார்த்தார். உடனே அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாததினால் அவனை அடித்தார், புழுபுழுத்து செத்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்குரிய மகிமையை உடனுக்குடன் என்ன செய்யணும்? செலுத்திக்கிட்டே இருக்கணும். செலுத்தலைன்னா நமக்கு வேகமாக தேவனுடைய கோபாக்கினை. நான் 50 வருஷம் வேலை செய்கிறேன். பிரசங்கம் முடிக்க, பிரதர் உங்க பிரசங்கம் நல்லது, நல்லா அறிஞ்சிப்பாங்க. அப்பவே நினைப்பேன், ஆண்டவர் சொன்ன வசனை ஞாபகம் வரும். உன்னை மனிதர்கள் புகழ்ந்தால் உனக்கு ஐயோ. அப்பவே நம்ம தலையில ஐஸ் வைக்காங்க, அடுத்தால குழியில நினைச்சாங்க, தள்ளுறாங்க. நான் இன்னைக்கு ஐயா சகோதரோட பேசிட்டு வந்தேன். சுவாமிய குருத்தோலை ஞாயிற்று அன்றைக்கு ஓசனா பாடுனாங்க. 4 நாள் கழிச்சு அதே ஜனங்கள் தான் இயேசுவை சிலுவையில் நினைச்சதாங்க. அப்போ இன்னைக்கு புகழ்றவங்க தான் நாளைக்கு நினைச்சாங்க. அதனால மகிமை யாராவது சொன்னார்னா மகிழும். ஒரு டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கணும். ஒரு ஐயா சொன்னாராம், ஐயா உங்க பிரசங்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சு, கத்த பேசினார், அவங்களுக்கு நல்ல மகிமைனாராம். அவர் சொன்னார், இல்லப்பா இது ஆண்டவருக்கு மகிமை சொல்லிட்டு இறங்கினார். ஏனென்றால் அபாத்திரமான ஊழியர்கள் நீர் சொன்னதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்றோம். உடனே கூட மகிமையை செலுத்தணும். ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே உமக்கு கனம், இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிறே உமக்கு நன்றி, எனக்கு ஜீவன் கொடுத்தேன் நன்றி, இன்னைக்கு ஆராதனையில கலந்து கொண்ட வைத்தேன் நன்றி. அப்படி செய்யணும்.
பைபிள் எடுங்க. அப்போஸ்தலர் 14 ஒரு சம்பவம் வருது. அப்போஸ்தலர் 14 இந்த 14 லிஸ்திரா என்கிற ஊருக்கு பவுல் செல்கிறார். உடன் ஊழியராகிய பர்னபாவும் செல்கிறார். அங்கே லிஸ்திராலே ஒருவன் தாயின் கற்பத்திலிருந்து அவன் சப்பானியாயிருந்தான். அவனை பவுலும் பர்னபாவும் தேவ பலத்தினாலே அவனை சுகப்படுத்துகிற வல்லமையினாலே அவர்களை சுகப்படுத்துகிறார் கர்த்தர். அவன் சுகமான உடனே அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் பிரமிக்கிறார்கள். எல்லாரும் சத்தமிடுகிறார்கள். தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் என்ன செய்கிறார்கள்? இறங்கி வந்தார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டார்கள். பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினாலே மெர்க்குரி என்று சொன்னார்கள். உடனே இந்த பட்டணத்திலுள்ள பூஜாரி என்ன செய்கிறார்? காளைகளை, எருதுகளை கொண்டு வந்து, பூமாலைகளை கொண்டு வந்து வாசலண்டையிலே வந்து அந்த ஜனங்களோடு பவுலுக்கு என்ன செய்யறான்? பலி செலுத்துறான். உடனே பவுல் வஸ்திரத்தை கிழித்து சொல்கிறார், நாங்களும் உங்களை போல சாதாரண மனிதர். அப்ப பாருங்க, அந்த காலத்திலே ஆண்டவருடைய ஊழியர்களை தெய்வமாக்கி இருக்கிறார்கள். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க அவங்க என்ன செய்றாங்க? இயேசுவாமி படத்தை, வசனத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னொரு படமும் போட்டிருந்தாங்க. அவர் இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான ஊழியக்காரர், அவர் படத்தையும் போட்டிருந்தாங்க. இயேசுவாமி படத்துக்கும் மாலை போட்டிருந்தாங்க. அந்த ஊழியக்காரருடைய படத்துக்கு என்ன செய்தாங்க? மாலை போட்டாங்க. நான் சொன்னேன், அந்த ஊழியக்காரர் இன்னும் சாகலையப்பான்னு. சாகாமலே மாலை என்ன செய்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, ஐயா இவர் தான் எங்களுக்கு தெய்வம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் இப்பவுமே அவங்களை சாக வச்சிடறாங்க. தயவு செய்து ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆனா புகழாதங்க. ஊழியர்களுக்காக ஜெபிங்க, குறை சொல்லாதங்க. ஊழியர்களுக்காக ஜெபிங்க, அவருடைய இருதயத்தை குத்தி கிழிக்காதங்க. ஆண்டவருக்கு இவங்க மகிமையை செலுத்தினார்கள், பவுலும் பர்னபாவும். ஆனா மக்கள் அவர்களை பலியிட வருகிறார்கள். அவர்களை எவ்வளவோ தடுக்கிறார்கள், ஆனா முடியலங்கிறார். ஆனாலும் பவுல் அதை அவாய்ட் பண்றார். அருமையானவர்களே, 3 குறிப்பு சொன்னேன். முதல் குறிப்பு என்ன? கிறிஸ்துவை மையமாய் வைக்கிற வாழ்க்கை என்னென்றால், நமக்கு எல்லா சோர்ஸும் யாரு தான்? ஆண்டவர். ரெண்டாவது, நம்முடைய எல்லா போக்கஸும் யாரு தான்? ஆண்டவர். மூணாவது என்ன தெரியுமா? நமக்கு எல்லா மகிமையும் கனமும் யாருக்கு தான்? எந்த சூழ்நிலையிலும் யாருக்கு மகிமை கொடுக்காது. மகிமை கொடுத்தீங்கன்னா அது நல்ல காரியம் அல்ல. நாலாவது கடைசி குறிப்பு. என்ன? A Christ-centered life handles the trouble of the world with hope. நம்ம வாழ்க்கையில் வருகிற வேதனை, நெருக்கம், பாடுகள், இவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணா அதுதான் கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பிளே கிரவுண்ட் அல்ல, பேட்டில் கிரவுண்ட். அது ஒரு விளையாட்டு களம் அல்ல, ஒரு யுத்த களம். அப்ப நம்ம வாழ்க்கையில போராட்டம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. 2 தீமோத்தேயு 3:12 சொல்லி இருக்கிறார், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில துன்பம், துயரம் உண்டு. அநேகர் எண்ணுறாங்க, இயேசுவாமி ஏற்றுக்கொண்ட உடனே துன்பம் வராது, துயரம் வராது. அப்படி அல்ல. நமக்கு மரிக்கும் பரியந்தம் நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள். அதை ஞானமா ஹேண்டில் பண்ணணும். அதை சந்தோஷமா நம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணணும். எடுங்க 1 பேதுரு புத்தகத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்துல 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, அது 5:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள்,
உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டம், பிரச்சனை, இவைகளை எப்படி ஹேண்டில் பண்ணது? நம்பிக்கையோடு. யோபுக்கு பாடு வந்துச்சு. ஏன் பாடு வந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவன் மனைவி சொன்னா, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் இல்லையா? ஆனா தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பா கொடுத்தாரு, மனைவி மாத்திரம் ரெட்டிப்பா கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு மனைவி தான், பிள்ளைகள் கூட வந்துச்சு. ஆனா இவன் நீ தூஷித்து ஜீவனை விடும். அப்பதான் யோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இதுதான் இந்த ஹேண்டல் வித் ஹோப். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான், அதை நான் தீமையை பெற வேண்டாமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை எடுங்க. 20ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் 23 பாருங்க. பவுல் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறார், மாத்திரம் நான் என்ன செய்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? எங்க போனாலும் அவருக்கு என்னதான் பாடு இல்லையா? நீங்க நடந்தா நிழல் நடக்கும். அருமையான உள்ளே நமக்கு பாடுகள் உண்டு. 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரத்தை 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதில் 4வது வாக்கியத்திலே பவுல் சொல்கிறார், வாசிக்கிறேன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறார்? பவுல் சொல்றார், ஏன் எங்களுக்கு உபத்திரம் வருது? மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கெப்பாசிட்டி பெறுவதற்காக உபத்திரம். அப்படியான அருமையான என்ன உபத்திரம் வந்தாலும் அதை நம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ண. ஆண்டவர் கொந்தளிப்பை மாற்றுகிறவர், ஒரு நாள் மாற்றுவார். ஆனா நான் தைரியமா சொல்றேன், இன்னைக்கு உள்ள பிரச்சனை முடிஞ்சிடும், நாளைக்கு புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இதை நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? ஹேண்டில் பண்றது தான் கிறிஸ்துவை சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருக்கு உபத்திரம், பாடு, வியாதி, அவமானம், பிள்ளைகள் வாழ்க்கையில சிக்கல், படிப்புல சிக்கல், வேலை செய்யற இடத்துல சிக்கல், கணவன் மனைவி உறவுல சிக்கல் வந்த உடனே அநேக தெய்வத்தை விட்டு போயிடுறாங்க. இதை ஹேண்டில் பண்ண இயேசுவோடு இருந்து அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணினால் அதை அவர் ஈஸியா சால்வ் பண்ணுவார். அல்லேலூயா. என் கடந்த காலம் எனக்கு தெரியும், உங்க கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், என் நிகழ்காலம் எனக்கு தெரியும், உங்கள் நிகழ்காலம் உங்களுக்கு தெரியும். ஆனா என்னுடைய எதிர்காலமும் உங்களுடைய எதிர்காலமும் யாருக்கு தெரியும்? ஆனா அவர் கையில கொடுத்து பாருங்க, ஆச்சரியமாய் மாற்றுவார். முதல் குறிப்பு என்ன? கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை என்ன? நம்ம சோர்ஸ் அவர் தான். நீங்க டாக்டர்கிட்ட போங்க, மருந்து சாப்பிடுங்க, எங்க போனாலும் சோகம் கொடுக்கிறவர் யார் தான்? ஆண்டவர். 2வது, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை என்ன? நம்ம போக்கஸ் அவரை தான் இருக்கணும், வேற யார் மேலேயும் போயிடக்கூடாது. கிறிஸ்துவை மையமாய் வைத்த வாழ்க்கை என்ன? எல்லா இடத்திலும் 100% மகிமை யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டுகணும். 2வது, பிரச்சனை வரும்போது அதை நம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அவர் ஜெயித்த ஜெயத்தின் அடிப்படையில் பிரச்சனையை சந்திக்க ஆண்டவர் இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராதா? கட்டாயம் வரும். ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதே பிரச்சனை வரும், பயப்படாதங்க இல்லையா? அப்பதான் அடுத்த வாரம் வருவீங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. பிரச்சனை மட்டும் இல்லைன்னு வைங்க, காலையில் நினைச்சு பிரைஸ் விளாடுமோ, ராத்திரி படுக்கும்போது பிரைஸ் விளாடலாம். பிரச்சனை இருக்கிறனால தான் 100க்கு ரொம்ப பேர் யாத்த வராங்க.
ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா நம்மெல்லாம் மனநல மருத்துவமனையில் தான் இருக்கும் இல்லையா? அவனோடு பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா? அப்படிதான் நடக்கும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திலே மனநல பாதிக்கப்படாதவர் இயேசுவாமி தான். மற்ற எல்லாருக்கும் மனநல பாதிக்கப்படுது, ஆனால் கொஞ்சம் சதவீதம் வித்தியாசம் இல்லையா? சிலர் பாருங்க நடக்கும் போதே பாடிக்கிட்டே போவான், அது ஒரு மனநல பாதிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போதே ஃபேனை ஆஃப் பண்ணமா இல்லையான்னு யோசிப்பான், அது ஒரு வேலை. இதெல்லாம் எல்லாருக்கும் மனநிலையில் ஒரு சிதைவு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட போனால் எல்லாம் எழுந்திருப்போம்.